நமக்கெல்லாம் பாடி பில்டிங்னாலே முதல்ல அர்னால்டு தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா அவரோட ரெக்கார்டையே பிரேக் பண்ணவர் தான் ரோனி கோல்மன், த கிங் ஆஃப் பாடி பில்டிங். இன்னைக்கு அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் 100 days 100 success stories day 27. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1964 அமெரிக்காவில் உள்ள லூசியானான்ற ஒரு ஊர்ல ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்துல தான் ரோனி கோல்மன் பிறக்கிறாரு. தன்னோட 12 வயசுலயே 80 கிலோ வெயிட்டோட ரொம்பவே குண்டா இருந்ததுனால அவருக்கு அவரை பார்த்தே பிடிக்காம டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கிறாரு. படிப்பு மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால காலேஜ்ல கிராஜுவேஷன் வாங்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டைம்ல அமெரிக்கால இருந்த சிச்சுவேஷன்னால டாமினோஸ் பீஸா கடையில ஒரு டெலிவரி பாயா வேலைக்கு போறாரு. வீட்டுல ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறதுனால அந்த கடையில மிச்சம் ஆகுற பீஸாவை ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் கடுமையா உழைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நிறைய ட்ரை பண்றாரு. கடைசியா டெக்சாஸ்ல போலீஸ் ஆபீசரா செலக்ட் ஆகிறாரு. வேலைக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரீ டைம்ல ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றாரு. அப்படி ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட உடம்ப பார்த்த ஜிம் ட்ரெயினர், நீ மட்டும் மிஸ்டர் டெக்சாஸ் பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டு வின் பண்ணானா உனக்கு 1 வருஷத்துக்கு ஜிம்முக்கு நீ எந்த காசும் கட்ட வேண்டாம், உனக்கு டோட்டலா ஃப்ரீன்னு சொல்றாரு. இதை அக்செப்ட் பண்ண அவரு தன்னோட ஜிம் ட்ரெயினரே தோக்கடிச்சு மிஸ்டர் டெக்சாஸ் பாடி பில்டிங் டைட்டில வின் பண்றாரு. அதோட நிக்கல, தன்னோட ஹார்ட் ஒர்க்னால 1992ல முதல்ல மிஸ்டர் ஒலிம்பியா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. 2 வருஷமும் தோத்துடுறாரு. 3வது வருஷம் 15, 4வது வருஷம் 11, 5வது வருஷம் 6வது பிளேஸ், 6வது வருஷம் 9வது பிளேஸ்னு கிட்டத்தட்ட 6 வருஷம் அவர் ட்ரை பண்ணியும் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில வின் பண்ண முடியல. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாம 1998ல 7வது முறையா ட்ரை பண்ணி தன்னோட விடாமுயற்சினால முதல்ல மிஸ்டர் ஒலிம்பியாவை வின் பண்றாரு. அடுத்த 8 வருஷத்துக்கு கண்டினியூஸா மிஸ்டர் ஒலிம்பியாவை வின் பண்றது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஒலிம்பியா காம்படிஷன்ல அர்னால்டு வச்சிருந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்றாரு. இன்னைக்கு எந்திரிச்சு கூட நடக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இன்னைக்கு ஜிம்முக்கு போற நிறைய பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு.